Hello guys, welcome to our channel Travel with Namasha. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாலக்காட் vlog-ஓட பார்ட் 2 வீடியோ தான் இது. போன பார்ட்ல நம்ம பாலக்காட் ஃபோர்ட் கவர் பண்ணிருந்தோம். இந்த vlogல நம்ம வந்து மலமுலா தான் கவர் பண்ண போறோம். பாலக்காட் ஃபோர்ட்ல இருந்து மலமுலாக்கு வந்து 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. சோ நாங்க ஸ்ட்ரைட்டா கிளம்பிட்டோம் அப்பயே. ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயங்கர ரெயினு, நீங்கள் பார்த்தாவே தெரியும். அப்புறம் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு நாங்களும் உள்ளே அங்கே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் ரோப் கார் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வழியில் போகிறப்பே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்லாம் பார்க்க முடிஞ்சுது. தென் ஒரு அக்வாரியமும் பார்க்க முடிஞ்சுது. பட் ரொம்ப ரெயினு. பாலக்காட் ஃபோர்ட்டில் எவ்வளோ ஹீட்டாக இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ இருந்தது. தென் இங்கே வந்து பெர் பர்சனுக்கு வந்து ரோப் காரில் போகிறதுக்கு 71 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் ஆக்சுவலி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரோப் காரில் போகிறது. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் போனதுக்கப்புறம் தான் இட் வாஸ் ரியலி டிஃப்ரெண்ட் ஃபீல், வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி இதில் ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். பிகாஸ் இது வந்து ஸ்டாப் பண்ணிலாம் யாரையும் ஏற்றுறதில்ல. அப்படியே மூவிங்லேயே வந்து ஏற்றுறாங்க. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஏறணும். அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் நாங்கள் வந்து அங்கே மேலே கவர் பண்ண வீடியோஸ். மேலேருந்து பார்க்கும்போதே செமையாக இருந்தது. பிகாஸ் டிஃப்ரெண்ட்டாக கீழெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கு அண்ட் நிறையா லைட் ஃபிட்டிங்கோட நிறையா பார்க்க முடிஞ்சுது. மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூவே பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை நாங்கள் 3 பேர் போனதுனால அக்கா தனியாக ஏறிட்டா, தனியாக ஒரு இதில் உட்காந்துட்டா. தென் நானும் ஷாலும் ஒன்றா போனோம். ரோப் காருக்கு 2 சைட்லேயும் நம்ம வந்து பிரிட்ஜஸ் பார்க்க முடியுது. அண்ட் நாங்கள் பின்னாடி வரது அக்கா கவர் பண்ணியிருந்தா வீடியோவில். அந்த டேம் கிட்ட பார்க்குறப்பெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். நீங்கள் வீடியோஸ் இல்லைனா ஃபோட்டோஸ் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா ரோப் காரில் போகும்போது சேஃபாக வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது கீழே. ஸோ விழுந்தால் கூட நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த சவுண்ட் இருக்கு அவ்வளோ பயங்கரமாக கேட்டுச்சு. ஆனாலும் 71 rupeesக்கு இது ரொம்பவே வர்த்தான ரைட் தான் சொல்லுவேன் நான். பிகாஸ் போயிட்டு ஒரு சைட் போயிட்டு அகெயின் ரிட்டர்ன் வரும்போது அகெயின் வேறு சைட் கவர் ஆகுது. ஸோ இப்போ ஒரு போத் சைடில் இருக்கிற மெம்பர்ஸாலேயுமே எல்லாமே பார்க்க முடியுது 2 சைடும். பட் நாங்கள் ரிட்டர்ன் வரப்பே ரொம்ப இருட்டாயிருச்சு. ஆனாலும் என்னன்னே தெரில, இந்த வாட்டர் ஏரியா கவர் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ₹71 ரியலி வர்த்ஃபுல்லாக இருந்தது. தென் நாங்களும் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். தென் இறங்குறப்பையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏறுறதை விட இறங்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. தென் நாங்களும் காரெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பேய் ரோட்டில் போயிட்டுருக்கோம் நாங்கள். இப்போ இன்னும் மரங்களாக தான் வருது. ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் தான் போயிட்டு இருந்தோம். பயங்கர டார்க்காக இருந்தது. பேய் ரூட் மாதிரியே இருந்தது. நாங்கள் வேறு ஃபன் பண்ணிகிட்டே ஓட்டிகிட்டு இருந்தோம். இஃப் 2 வீலர்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நைட் டைம் இது சேஃப் கிடையாது இந்த ரோட்டு. டோல்கேட்டில் ஒரு சம்பவம் நடந்தது, நீங்களே பாருங்கள்.
என்னடா அப்படியே ரிட்டர்ன் வரேன் தென் எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்க் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து லேட்டாக கிளம்புனதுனால நாங்கள் பாலக்காடு அவ்வளோவா சுற்றி பார்க்க முடியல. மலம்புலாவில் கூட எங்களால் வெறும் ரோப் கார் மட்டும்தான் போக முடிஞ்சுது. ஸோ இஃப் நீங்கள் போகிற மாதிரினா கரெக்டாக டைமிங் மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்களும் கொஞ்சம் கிளிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் பீஃப் வித் பரோட்டா அண்ட் கொப்பூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பீஃப் சாப்பிட்றது. கேரளாவில் இதுதான் ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணோம். இவனும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ட்ராவல் வித் நமாஷா.